Hi friends, welcome to Tamilnadu channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோபோலோ WB1990 ல 15 வாட்ஸ் 1000 லிட்டர் per hour உள்ள இந்த பம்ப் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த மோட்டருக்கு பாத்தீங்கன்னா டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெறும் பம்ப் அது சம்பந்தப்பட்ட டூல்ஸ் மட்டும் தான் வரும். அதோட ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் வரும். அதை எப்படி நம்ம செட் பண்றது செய்யறதுங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வளையல் டப்பா தான், ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கும், இல்லை நம்ம பிளாஸ்டிக் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க டாப்பில். இது வந்து வாட்டர் இன்லெட்டுக்காண்டி போடுற ஹோல்ஸு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ஆமாம், இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக ஹோல்ஸ் போட்டு ஒரு எண்டை வந்து எரால்டிட் க்ளூவில் அடைச்சிருங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடைச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, பிவிசி பைப்பு. எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கேபிள் இருப்பாங்களா வீட்டில், அதுக்கு வர பைப்பு தான் இது. சாதாரண எலக்ட்ரிக்கல் கல்லில் கேட்டிங்கன்னா சின்ன சைஸ் கொடுப்பாங்க. இது இந்த சைஸுக்கு நம்ம தேவையான அளவு அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே தண்ணி ஃபில்டராகி கீழே போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருங்க. அதாவது இந்த பைப்பு உள்ளே சொருகிற அளவுக்கு ஹோல்ஸ் ஒன்று போட்டுருங்க ஹீட் பண்ணி. அது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு வச்சு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளவு தான். அவங்க கொடுக்குற பாக்ஸும் இதே மெத்தடில் தான் இருக்கும். நம்ம பாக்ஸஸாக நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்குறது தான் வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு 20 ரூபா தான் பைப்பு ஒரு லென்த்தே வரும். இப்போ மீடியா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட இந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ரிங்ஸு, பயோபால்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வாங்கி கூட நீங்கள் ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் போடுறது நல்லது. ஏன்னா நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் வந்து இதில் வளரும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்கிட்ட இதுதான் இருந்துச்சு. இருக்கிறத வச்சு நான் வந்து இந்த பயோபால்ஸு செராமிக் ரிங்ஸ் எல்லாம் போட்டு நான் செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஸ்பாஞ்சு அந்த பாக்ஸ் சைஸு கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் சைஸு கட் பண்ணிக்கிட்டு உள்ளே வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இன்லெட் பைப்பு பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸில். அதாவது வாட்ரு வர்றது பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வர்ற மாதிரி பொசிஷனில் வச்சிங்க அந்த பைப்பை. அவ்வளோதான், வந்து ஃபில்ட்ரேஷன் பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு செட்டப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃபில்ட்ரு மோட்டரை வந்து செட் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அவ்வளோதான், மோட்டார் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஓஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லெட், ஏர் இன்லெட் ஓஸு. இது ஏரை உள்ளே இழுத்து தான் வாட்டரை வந்து மேலே ஃபில்ட்ரு பாக்ஸுக்கு அனுப்போம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. இந்த ஓஸ் வந்து கிரிப்பு கிளாஸில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த டேங்கில் தான் செட் பண்ண போகிறோம். இந்த சின்ன டேங்கில் உள்ள நம்ம ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை தான் இந்த டேங்க்கு பின்னாடி இருக்கிற பெரிய டேங்கான 2.5 அடி டேங்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபில்ட்ரேஷன் செட்டப் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பொசிஷனில் தான் நம்ம ஃபில்ட்ரு பாக்ஸை மேலே வைக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ள சப்மர்சிபிள் மோட்டரை வந்து டாப் ஃபில்ட்ரோட மோட்டரை வந்து உள்ளே செட் பண்ணிடுவோம். இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் வைக்கணும். தண்ணிக்கு மேலே வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா மோட்ரு ஃபால்ட் ஆயிரும். அதனால் அந்த மோட்ரு ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வைங்க, எந்த ஃபால்ட்டும் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஃபில்ட்ரு பாக்ஸில் அந்த ஓஸை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அதாவது வாட்ரு உள்ளேருந்து வெளியில் எடுக்கிற ஓஸ் வந்து இதுதான், அந்த ப்ளூ கலர் ஓஸ் தான். அந்த ஓஸை டாப்பு ஃபில்ட்ரேஷன் பாக்ஸில் கனெக்ஷன் பண்ணி டாப்பில் வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம செட் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளக்கை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பவர் கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. பாருங்கள், நல்ல ஃப்ளோ வருது.
வாட்டர் ஃப்ளோ வருது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி வாட்டர் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ப்ரெஷர் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் இந்த செட்டிங்கு. மேலேருந்து தண்ணி உள்ளே ஃபில்டர் பாக்ஸுக்குள்ளார போய் கீழே ஃபில்டர் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான் இந்த பாக்ஸ் செய்கிறது. எல்லா செட்டப்பும் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை உள்ளே விட்டாச்சு. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறதுங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் வீடியோ. அதோட லிங்க்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.